எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த இந்த நிகழ்வில் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்வதற்கான ஒரு அரங்கமாக நான் அதை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அறிவியலாளர் வள்ளலார் என்கிற இந்த நூலுக்கு மூலமாகவும் இருந்தவர் என்னுடைய தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தான். தமிழ்த் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பெருவிழா என்கிற வள்ளலாரை பொதுவெளிக்கு முதல் நாம் அறிமுக செய்தோம். பொதுவெளியில் அந்த விழா ஒன்று இல்லை என்றால் இன்றைக்கு சுப்பிரமணிய சிவா இங்கே இல்லை. ஏனென்றால் அதுதான் அதுக்கு நான் உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன், இது எப்பொழுதுமே நான் எனது என்பதே ஆணவத்தின் உச்சம் என்பார்கள் வள்ளலார். எனவே அது போன்ற இது என்னுடைய படைப்பு அப்படின்றத விட சமூகத்தில் இருந்து நான் கற்றதை மீண்டும் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறேன் அல்லது காட்டியிருக்கிறேன் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் இந்த நூல் வெளிவருவதற்கு நிறைய பேர் துணை இருந்திருக்கிறார். எல்லாருமே பெரிய பட்டியலே இருக்குது. என்றாலும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர் அருணபாரதி அவர் தான் இதை முதல்ல எழுதி ஆகணுன்ற ஒரு கம்பல்சேஷன் இருக்குல்ல. நீங்கள் தொடர்ந்து அதாவது ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்துகிற போது தான் அதை அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் வெளிவரும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உதவி செய்தவர்கள் ஐயா அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறாங்க. அதுபோல் பலருடைய முயற்சியில் தான் இந்த எளிய நூல் வந்திருக்கு. இதனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்பது, அது எழுதப்பட்ட நோக்கம் என்பது என்னுடைய மாணவர்களுக்காகத்தான். ஏனென்றால் அந்த அறிவியல், நான் ஆசிரியராக இருந்தபோது தொடர்ந்து நான் அந்த அறிவியல் பூர்வமான விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் இந்த வள்ளலார் பற்றிய விஷயங்கள் வருது. அதனோடு இதுக்கு ரொம்ப சரியாக பொருந்துதே என்றதுனால அதை நம்ம பொருத்தி பார்த்துருக்குறோம். அது நீங்கள் நினைக்கிற பெரிய நூல் என்று சொல்கிறதுக்காக ரொம்ப எளிய நூல் தான் அது. அந்த நூலை ஒரு மாணவர்களுக்காக எழுதப்பட்டது. ஏன்னா இந்த வள்ளலாருடைய கருத்துக்கள் மாணவருக்கு போக வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டது. ஆனால் அதை படித்துவிட்டு பல வாசகர்கள் ரொம்ப வியந்து சொல்கிறார்கள். அதே போல் நம்ம பன்மைவெளி வெளியிட்டதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எழுதி கொடுத்த டெக்ஸ்ட் தான் நம்ம கொடுத்தோம். மொத்தம் அந்த புத்தகத்தினுடைய மொத்தத்தையும் அதை ஒரு கவர்ச்சிகரமாக படிக்கக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு வந்தது பன்மை வெளியீட்டகம். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு தமிழருடைய மெய்யியல், அதாவது ஆன்மீகம் ஒரு ஆரியத்துவாவாக மாறி வருகிற இந்த சூழலில் எந்த ஒரு கலப்பமற்று தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்யியல் என்பது வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க நெறி. அங்கே எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் சாதி ஒழிப்பு பேசலாம், சமய எதிர்ப்பு பேசலாம், சமயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எழிவு பேசலாம், அறிவியல் பேசலாம், பிக் பேங் தேரியை பற்றி நீங்கள் பேசலாம், ஈக்குவாலிட்டி அதாவது ஃபெமினிசம் சொல்லக்கூடிய பெண்ணியம் பேசலாம், சுற்றுச்சூழல் பற்றி பேசலாம். இப்படி எல்லாத்துக்குமான ஒரு கொள்கலனாக இன்றைக்கு சன்மார்க்க நெறி இருக்கிறது. அது இந்த நெறியில் இன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த பெருவெளி என்பது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சன்மார்க்கெல்லாம் வீதிகளில் இருக்கிறார்கள். அந்த வேளையில் தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. எனவே இந்த விருது என்பது அந்த சன்மார்க்க மெய்யியலுக்காக போராடுகிற குரல் கொடுத்த போராளிகளுக்கு இந்த நான் விருதை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.